தேர்தலுக்கு பிறகு மக்கள் நீதி மையத்திலிருந்து பல நிர்வாகிகள் வெளியேறாங்க. பல குற்றச்சாட்டுகளை தலைவர் மீதும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மீதும் செய்யப்படுறாங்க. மக்கள் நீதியோட கருத்து என்ன? இல்லை, 2026 தேர்தலுக்கு அப்புறமே எல்லா கட்சியும் எல்லா கட்சிக்கும் மாறிட்டு தான் இருக்கிறாங்க. அது ஒரு டிராபிக் ஜாம் ஆகிற அளவுக்கு இருக்குது. இந்த பக்கம் அந்த பக்கம் போகிறாங்க, அந்த பக்கம் சில இடம்லாம் அந்த கதவெல்லாம் புட்டுலாம் ஓடி போய் தலைவர் சேர்றாங்க. இந்த காலகட்டத்தில் எங்கேருந்து 2-3 பேர் வெளியே போயிருக்காங்க. அது அவங்க தங்களுடைய எதிர்காலத்தை எதிர்பார்த்து போகிறாங்க. ஒரு கட்சி மக்கள் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கிற கட்சி. அந்த கட்சியில் இருக்கும் பொழுது கட்சியுடைய போக்குக்கு தான் நம்ம இருக்கணும். நம்ம ஒரு கட்சியில் சேர்றதுக்கு வேணால் ஒரு கட்சி தேர்ந்தெடுக்கலாம். தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் அந்த கட்சி சொல்கிறத கேட்டால் தான் அந்த தலைவர் நினச்சது நடக்கும். அந்த வகையில் இங்கிருந்து போன சில பேர் சில குற்றச்சாட்டு நீ சொன்ன மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு குற்றச்சாட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வச்சது பிடிக்கலன்னு சொல்லியிருக்காரு. 2024 இன்னைக்கு இல்லை, 2 வருஷத்துக்கு முன்னாடி பாராளுமன்ற எலெக்ஷனில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வச்சது. அப்போ நம்ம வைக்கும் பொழுதே தமிழகத்துக்கு இது ஒரு சமஷ்டி அரசாக மத்திய அரசுக்கு இருந்தாலும் மாநிலங்கள்கிட்ட மாற்றாந்தாய் மனப்பான்மை நடக்கிறாங்க. நம்ம மாநிலத்துக்கானத்தை நம்ம கிடைக்கணும்னா நமக்கான வலிமையான அரசாங்கம் வேணுங்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வர முடியாத பட்சத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வந்தால் நல்லா இருக்கணும். அந்த 2024 அந்த நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்தோம். அதுக்கு பிற்பாடு எங்கள் தலைவர் மகளிர் உதவி திட்டத்தை அறிவிச்சிருந்தார். அது அரசாங்கம் செஞ்சது. இப்படி நம்ம சொல்கிறதே செய்கிறதுக்கு ஒரு அரசாங்கம் இருக்கும்போது அவர் இந்த கூட்டத்தை வந்து இது 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்போல்லாம் கூட இருந்தவங்க 2000 யாரோட கூட்டணி வைக்கலாம், தொடரலாமா, என்ன கேட்கலான்னு இவங்களை ஒரு நாள் டைம் தர நீங்கள் பேசி முடிவு சொல்லுங்கன்னு எங்களை கூட்டம் போட்டார். அந்த கூட்டத்தின் முடிவில் நாங்கள் சொன்னது தான் கூட்டணி வச்சுக்கலாங்கிறதும் அதுக்கப்புறம் தான் நம்ம சின்னத்தில் நிற்கணுங்கிறதும் அதைத்தான் அவர் செயல்படுத்தினார். தலைவர் எங்கிட்ட தான் கருத்து கேட்டு அப்போல்லாம் சும்மா இருந்துட்டு திடீர்னு இன்றைக்கி போகிறது இந்த அரசியல் சீதோஷனில் மாறினதுக்கப்புறம் வெளியில் போகிறதுக்காக அதை பயன்படுத்துகிறது ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை. இன்னொன்று, பொதுச்செயலாளருடைய ஆதிக்கத்தில் கட்சி இருக்குது, அதை தாண்டி எதுவும் செய்ய முடியலன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. சொல்லப்போனால் இப்போ எங்கள் பொதுச்செயலாளர் 4 வருஷமாக நான் பார்த்துட்டு இருக்கேன். சொந்த ஊர் குடும்பத்தை வச்சுட்டு இங்கே முழு நேர ஊழியர் மாதிரி வேலை பார்த்துட்ருக்காரு. எந்த நிமிஷமும் தலைவர் கூப்பிட்டா ஓடுறதுக்கும் செயல்படுறதுக்கு தயாராக இருக்கிறாரு. அவர் இப்படி இருக்கிற மனிதர்கிட்ட சில குறைகள் வந்தால் கூட உள்ளே இருந்து நம்ம கேட்கலாம். கேட்கக்கூடாதுன்னு தலைவர் சொல்ல போகிறதில்ல, இல்லை தலைவர்கிட்ட கேட்க முடியாது. இப்போ போன எல்லாத்தையுமே தலைவருடைய ஃபோன் நம்பர் இருக்குது, மெயில் ஐடி இருக்குது. போட்டால் அடுத்த நிமிஷம் ரீச் ஆகும். அந்த டெக்னாலஜி எந்த அளவுக்கு தலைவர் பயன்படுத்துவார்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்பொழுது அவங்க இது பொதுச்செயலாளர் ஒன்று செய்கிறாரு, தலைவர் ரீச் பண்ணோம்னா தலைவர் அவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க, குறைச்சி மதிப்பிடுறாங்க, ஒரு திறமையை குறைச்சி மதிப்பிடுறாங்க. அவளை எவ்வளோ பெரிய திறமைசாலிங்கிறது நம்ம கட்சியை தாண்டி வெளியிலே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை இப்படி குறை சொல்கிறது தப்பு. ராஜாவை நிலவரையில் உடச்சி வச்சுட்டு ஒழிச்சு வச்சுட்டு தளபதி ஆட்சி பண்ணுற மாதிரி ஒரு தோட்டத்தை கொடுக்குறாங்க. அதெல்லாம் இந்த காலத்தில் நடக்காது, நம்ம தலைவர்கிட்ட நடக்காது. இங்கே நடக்கிற இன்ச்சு பேஞ்சு அவர் தெரிஞ்சு அவர் முடிவெடுத்து அவர் முடிவை செயல்படுத்த நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். அது ஒரு மலிவான குற்றச்சாட்டு. போகிறவங்க அவங்களுக்கு அரசியலில் ஒரு எதிர்காலம் தேடி வந்தோம், இந்த கட்சியில் இருந்தாலும் போகிற தப்பு கிடையாது. ஆனால் இருந்த இடத்த 8 வருஷம் இருந்தப்பெல்லாம் பழி போட்டு போனால் இவ்வளோ நாள் இருந்த இந்த உறவுக்கு என்ன அர்த்தம்? எந்த செயல்பாட்டில் அவர் குறைச்சி வச்சுருக்காரு? அவர் ஒன்று சொல்லியிருக்கார், நான் உயிரோடு இருக்க வரைக்கும் அரசியல் இருப்பேன், அரசியல் இருக்க வரைக்கும் மக்கள் நீதி மையம் கட்சி இருக்கும். இதுதான் எங்கள் வேத வாக்கு. நெடும் பயணம், ஏற்றத்தாழ்வு, இடைவெளியெல்லாம் வரும், அதெல்லாம் தாண்டி இந்த கட்சி இருக்கும். என் தலைவர் நாடாளுமன்றத்தில் இந்த மக்களுக்காக குரல் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கல அரசியல் சஸ்டெயின் பண்ண முடியும் ஒரு கட்சியாக. மக்கள் நீதி மைய தேர்தலுக்கு பிறகு எந்த விதமான நிகழ்ச்சியை நடத்தல அப்படிங்கிறது அவங்களுக்கு குற்றச்சாட்டாக இருக்குது. தலைவரை ரீச் பண்ண முடியல, மெயில் அனுப்பினாலும் சாருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல, அதுவும் பொதுச்செயலாளர் தான் ஹேண்டில் பண்ணுறாருன்னா. இப்போ உங்களுக்கு இப்போ கடந்த 10 நிமிஷமாக நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். என் பேச்சு என்னிடமிருந்து வருது. இப்படி நான் பேசலான்னு கேட்ட உரிமை எங்கேருந்து வருது? நான் சுதந்திரமாக நீங்கள் உடனே கேட்ட கேள்விக்கு என்னால் ஒரு பதில் சொல்ல முடியுதுன்னா இது நம்ம என்ன பதில் சொல்லணும்னு அங்கே யாரும் கேட்கலையேண்ணா. இவ்வளோ சுதந்திரமும் அவரையும் அவருடைய சித்தாந்தத்தையும் சரியாக தெளிவாக புரியாதவங்கள்ட்ட தான் அந்த குழப்பம் இருக்கும். ஏன்னா நம்மளே ஒரு புதிய சித்தாந்தம் வந்தோம், இடதுசாரி சித்தாந்தம் இருந்துச்சு, கம்யூனிஸ்டம், கார்பரேட் 1008 இருக்கையில் நாம் புதுசாக வரும்பொழுது அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி காழ்ப்புணர்ச்சியோட ஒரு கட்சியை முழுமையாக நம்ம திட்டுறதும் கிடையாது, ஒரு கட்சியை முழுமையாக அதைக்கிறது இஷ்யூ பேஸ் ஒரு செயல் பிரச்சனையின் அடிப்படையில் தான் நம்ம ஆதரவு. நேற்று இந்த சிங்கப்பெண் அறிவித்த உடனே பாராட்டு. ஏன் பாராட்டுன்னா 2019 நாடாளுமன்ற தேர்தலில் இங்கே தேர்தல் வாக்குறுதியில் ஒன்று சிறப்பு பாறை அமைக்கிறதுன்னு அது இன்றைக்கி நிறைவேறிக்கும் பொழுது நாங்கள் பாராட்டம் என்ன பண்ணுறது? அப்படின்னா மகளிர் உதவிக்கு அவங்களை பாராட்டணும். ஏன்னா நம்ம சொன்னது தானே, ஒரு நவீன சிந்தனைகளோட மக்களுக்காக பல கருத்து உள்ள ஒரு தலைவர், மாபெரும் தலைவர், வலிமையான தைரியமான தலைவர் மட்டும் இருக்கல, அவருடைய அது மக்களுக்கு பயன்படுறதுக்கு நம்ம கூட நிற்கணுமே ஒழிய நமக்கு ஒரு இடம் வேணும்னு நினைச்சாக்க இது மாதிரி குழப்பம். இன்னும் தொடர்ச்சியாக நம்ம இன்னைக்கு இப்போ ஒரு அரசாங்கம் அடுத்த 5 ஆண்டுக்கு வந்திருக்கு. இப்போ தான் வந்திருக்காங்க, ஒரு மாதம் தான் ஆகுது. அவங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கார் தலைவர். அந்த அவகாசத்துக்கு அடிப்படையில் அது தேவையானதை பேசுவோம்,
சரியான முரண்பாடாக நடந்தால் கண்டனம் தெரிவிக்க செய்வோம், அதுக்கு செய்வோம். இன்னும் நம்ம அந்த ஆட்சியை பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். மற்றபடி நாடாளுமன்ற உறுப்பினர் மக்கள் பிரதிநிதியாக அங்கே பேசுவார், அங்கே செயல்படுவார். திமுக கூட்டணியிலிருந்து பல கட்சிகள் வெளியே போயிட்டாங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க. அது சார்பற்ற முற்போக்கு கூட்டணி எந்த கட்சியுமே இல்லை. மதிமுக, தமிழ்நாடு மக்கள் தேசிய கட்சி, தேமுதிக மட்டும் தான் இருக்கிறாங்க. மக்கள் நீதி மையம் அந்த கட்சியில் திமுக அலைன்ஸில் இருக்கிறாங்க. நம்ம திராவிட முன்னேற்றங்கள் அலையன்ஸில் 2026 எலெக்ஷன் நின்று தனிச்சின்னம் வேணுங்கிறதுனாலே எலெக்ஷனில் போட்டியிடாவிட்டாலும் தார்மீக ஆதரவையும் பிரச்சாரத்தையும் செஞ்சு அந்த கட்சி ஜெயிக்கிறது போராடணும். அந்த தோல்வி உடனே அது முறிச்சிடாது. இன்றைக்கு வரைக்கும் அந்த தலைவரோடையும் துணை முதல்வர் அந்த உதயசூரியனுடன் தலைவர் தொடர்பில் இருக்காங்க, உறவாக இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம அவங்களோட உறவாக இருக்கணும். அதனால இந்த உறவு நீடிக்கும். இப்போ அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை.